முன்னாடி உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடென்டிட்டி இருந்திருக்கும், ஏதோ ஒரு அடையாளம் இருந்திருக்கும். ஆனால் நிச்சயமா அந்த அடையாளத்தை தேவன் கண்டினியூ பண்ண விரும்பலை. ஏன்னா அவருக்குள்ள நாம பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். அதான் அடையாளப்படுத்த விரும்புகிறார். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணா இருந்துக்கலாம், இதுக்கு முன்னாடி உங்களுடைய அடையாளம் என்னவா வேணா இருக்கலாம். ஆனால் அவருக்குள்ள வந்த பிறகு உங்களுடைய அடையாளத்தை அவர் மாற்றி, உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுடைய அடையாளத்தை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அடுத்தது மூன்றாவது காரியம், அவளை பெயர் சொல்லி அழைச்சார் இல்லையா? அப்புறம் என்ன கேட்கிறாரு? எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவளை விசாரிக்கிறார். அவள் எங்கேருந்து வரான்னு அவளுக்கு தெரியும், ஆனால் எங்கே போறா அப்படின்றது அவளுக்கு தெரியல. போறதுக்கு இடம் இல்லை, அவளை விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவள் ஏதோ ஒரு கால் போன போக்கில் அவள் போயிட்டு இருக்கிறா. அதான் கேட்குறாரு, ஏன் இந்த வனாந்திரத்தில் நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க, நீ எங்கே போகணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவளை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, அவளை தேட கூட ஆள் இல்லை. ஆபிரகாமுடைய வீட்டில் நிறைய வேலைக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க இல்லையா? 300க்கும் மேற்பட்டவர்களை ஒரு யுத்தத்துக்கே கூப்பிட்டு போன ஆபிரகாம்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போது அதுக்கும் மேற்பட்ட ஆட்கள் தான், எப்படியோ 2000 பேர் கிட்டியாவது அவங்க வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த 2000 பேரில் இந்த ஆகாரும் ஒருத்தியாக இருக்கிறா. இவ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததை யாருமே கவனிக்கல. அவள் வெளியில வந்ததுக்கு அப்புறமும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல, ஆனால் அவளை யாரும் தேடவும் இல்லை. இன்னமா உன்னோட ஆட்சியார் உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அவளை விசாரிக்கவோ கேள்வி கேட்கவோ யாருமே இல்லை. ஆபிரகாம் கூட என்ன பண்ணல, அவளை விசாரிக்கல, அவளுக்கு ஏன் எதுக்குன்னு கேட்கல. ஏன்னா அவன் தான் நீ என்ன வேணா பண்ணிக்கவும், அடிமை பெண்ணை நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி விலகிட்டான் இல்லையா? அதனால இப்போ அவளுக்கு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அவள் ரொம்ப மன வேதனையோடு கவலையோடு பாரத்தோடு அங்கேருந்து வெளியில் வந்திருக்கிறா. எனக்காக பேசவோ என்னை தேடவோ ஆள் இல்லையே, என்னை விசாரிக்கவோ ஆள் இல்லையே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். என்னை சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இல்லை, நீ நல்லா இருக்கியா, உனக்கு உடம்பு சரியில்லையா, என்ன உடம்புக்கு, வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு கூப்பிட ஆள் இல்லை. நீ எங்கே போகிற, எப்போ வருவ அப்படின்னு கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடும் பாரத்தோடும் இருப்பீர்களானால் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29 முதல் 31ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறாங்க. அந்த அடைக்கலான் குருவிகள், அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நாம் எப்படி இருக்கோம்? விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இருப்பவர்கள் உங்களை கவனிக்காமல் இருக்கலாம், அவர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பரமபிதா, இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் உங்களை எப்படி காண்கிறார்? விசேஷித்தவர்களாய் காண்கிறார். அவர் உங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறார். உங்களுடைய தலையில் உள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்களில் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் முதலாளியோ உங்கள் வீட்டு பக்கத்தில் யாருன்னா பணக்காரங்க இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க தேவனுடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் இல்லை. நீங்களும் நானும் தான் அவருடைய பார்வையில் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆகார் அவங்க வீட்டாரால் தேடப்படாமல் இருக்கலாம், அவங்க வீட்டாரால் கவனிக்கப்படாமல் இருக்கலாம், அவள் எங்கே போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லி அவளை தேடாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவளை நோட்டீஸ் பண்ணுறாரு, கர்த்தர் அவளை கவனிக்கிறார். அவள் எங்கே போகிறா அப்படின்றத பார்க்குறாரு, அவளை கேட்குறார், எங்கே போகிற நீ, எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு சொல்லி அவளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவருக்கு தெரியும் எங்கேருந்து வரான்னு தெரியும். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, எங்கேருந்து வர, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவளும் என்ன சொல்கிறா, நான் என் நாச்சியாரை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்கிறா. நீங்கள் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இந்த வேலையை விட்டு எப்படியாவது இவளே ஓடி போயிடணும், இவனே ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு துரத்த பார்க்கிற அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கலாம், நீங்கள் அதிகமான வேலை செய்திருக்கலாம், நல்லா வேலை செஞ்சுருக்கலாம், ஆனால் நீங்கள் கவனிக்கப்படாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார், உங்கள் உத்தமத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்கள் எஜமா எப்படி வேணா இருக்கட்டும், ஆனால் நீங்கள் உங்களுடைய வேலையில் உத்தமமாக நடந்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். அவர் ஒரு அன்பான தேவன் உங்களுக்காக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார், உங்களை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தனிமைனா ரொம்ப கடினமான காரியம் தான். இப்போ இவளுக்குன்னு யாரும் இல்லை, தனியாக எங்கேயோ போயிட்டு இருக்கா. தனிமை ஒரு கொடுமையான காரியம். ஆனாலும்
தேவன் என்ன சொல்றாரு, நீ தனிமையா இல்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் அவளுக்கு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தைகளை அவளோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் தனிமையா இருக்கிறத உணரலாம். யாரும் என்னை கவனிக்கல, யாரும் என் கூட இல்லை, கட்டுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடு அப்படின்னு சொல்லி. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் அவருடைய கண்களில் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள்.